வாழ்க வளமுடன் வணக்கம். இன்றைக்கி நம்ம டெடிஸ் கிராஃப்ட் ரூமில் ரொம்பவே பெரிய ப்ராஜெக்ட் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்த அண்ணாவுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு 3 மாதம் எடுத்துக்கிச்சு. அது வரைக்கும் அவர் ரொம்ப பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது அவருக்கும். ஸோ அந்த பேஷன்ஸ்க்காகவே நான் வந்து அவருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து பிரமிட், பர்சனலைஸ்ட் பிரமிட் லேம்ப். ஸோ இது மாதிரி அவர் 3 கேட்டிருந்தாரு அவரோட டீம்மேட்ஸுக்கு கொடுக்கறதுக்காக. இது ஒரு பிரமிட் செய்யறதுக்கே வந்து நம்மளுக்கு 10 நாள் எடுக்கும். அதனால தான் எனக்கு வந்து அவ்வளோ டைம் எடுத்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிரமிட் மோல்டை ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 1200 grams ஆஃப் ரெசின் வந்து தேவைப்படும். அதாவது ஒரு பெரிய பாட்டில் ஆஃப் ரெசின் வந்து ஃபுல்லாக காலி ஆகிடும் இந்த பிரமிட் முடிக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டேயில் நான் என்ன பண்ணேன்னா, அந்த போட்டை வந்து யூவி க்ளூ வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இல்லை உங்ககிட்ட யூவி க்ளூ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரெசின் வச்சே ஃபிக்ஸ் பண்ணலாம். என்னென்னா, ரெசின் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக ஆகும் இல்லையா, ஒரு 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம். அப்போ வந்து நீங்கள் வந்து போட்டை உள்ளே அமுத்தி வச்சு கொஞ்சம் ஒரு 2-3 செகண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து உள்ளே ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதாவது அந்த போட் வந்து அசைஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது வேஸ்ட் ஆகிடும். அந்த போர்டு சாய்வாக இருக்கும். அண்ட் இதை தீமை சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ஓஷன் தீம், அதாவது கடல் மாதிரி ஒரு இதை வந்து நம்ம கொண்டு வரணும் அந்த பிரமிட்குள்ளே. அந்த கடலுக்குள்ளே அவங்க ஃபோட்டோஸும் பின்னாடி வாட்ஸ்அப் சேட்டும் வச்சு நான் பண்ணேன். இதுதான் வந்து இதோட ப்ராஜெக்டோட ஒரு ப்ரீஃப்னு சொல்லலாம். ஸோ இந்த இதில் வந்து இந்த செக்ஷனில் டே 3ல் நான் என்ன பண்ணேன்னா, ஒயிட் பிக்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து க்ளோ இன் டார்க் பவுடர், இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து செல் சீரம்னு ஒன்று ஆட் பண்ணேன். அந்த செல் சீரம் எதுக்குன்னா, அந்த லேசிங் ஏஜென்ட் மாதிரி நம்மளுக்கு வந்து வெப் மாதிரி வரும், அந்த கடலில் நுர மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக இது. சப்போஸ் இது லேசிங் இல்லைன்னா நம்ம வந்து இதே எஃபெக்டை வந்து டார்ச் வச்சோ இல்லை வந்து ஹாட் கன் வச்சோ நம்ம வந்து பண்ணலாம். பட் எனக்கு இது ஈஸியாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஹீட் பட்டா மோல்டு வந்து சில டைம் இது வந்து ரொம்ப டீப்பான மோல்டு இல்லையா, அதனால சில டைம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால நான் அந்த ரிஸ்க் எடுக்கலை. லேசிங் ஏஜென்ட் போட்டுட்டு அது மேலே கிளியர் ரெசின் ஊற்றினேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கோட்டிங் வந்து அந்த ஒயிட் பிக்மெண்ட், லேசிங் ஏஜென்ட்டோடு இருக்க ஒயிட் பிக்மெண்ட்டை வந்து போட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 minutesலேயே அது வந்து அழகாக வெப்பாக வந்து லேசிங் எஃபெக்டை வந்து கொடுத்துருச்சு. ஸோ இப்போ என்னோடய தீம் பார்த்திங்கன்னா 2 பிரமிட் வந்து போட் வச்சு செஞ்சேன். ஒன்று வந்து ஃப்ளவர் வச்சு செஞ்சேன். ஃப்ளவர் வச்சு செஞ்சதில் என்ன பண்ணேன்னா, இப்போ வந்து இது வந்து ஒரு 8 hours 9 hours வெயிட் பண்ணி நான் செஞ்சது. ஃப்ளவர் வச்சதில் 4 hours கெளிச்சோடனே அது கொஞ்சம் ஸ்டிக்கியாக ஆகும்ல ரெசின். அப்போவே வந்து நான் அந்த ஒயிட்டிங் ஏஜென்ட்டை ஊற்றிட்டேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த ஃப்ளவரை சுற்றி ஒரு ஸ்ப்ளாஷ் எஃபெக்ட் மாதிரி வந்துருச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து அதை நினைக்கவே இல்லை. போட்டுக்கு வந்து இது செட் ஆச்சு, ஃப்ளவருக்கு வந்து அது சூட் ஆச்சு. ஒரு பூ வந்து கடலில் விழுந்துச்சுன்னா ஸ்லோ மோஷனில் பார்த்தோன்னா அழகாக இப்படி ஸ்ப்ளாஷ் ஆகும்ல, அந்த மாதிரி. இது வந்து டே 4. இப்போ வந்து நான் ஃபோட்டோஸை வந்து லேமினேட் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோஸ் பின்னாடி வந்து வாட்ஸ்அப்போட ஸ்க்ரீன்ஷாட், அது ரெண்டையும் லேமினேட் பண்ணி அதை வந்து உள்ளே வச்சுட்டேன். இது வந்து நீங்கள் கரெக்டாக அந்த சைஸ் பார்த்து வைக்கணும், இல்லைனா அந்த ஃபோட்டோ ஆடிட்டே இருக்கும். ஃபோட்டோ ஆடாமல் இருக்கிறதுக்கு ஒரு உட்டன் ஸ்டிக்ஸை வச்சு அதை வந்து பேப்பர் கிளிப் போட்டு சீல் பண்ணிட்டேன். இதே மாதிரி இந்த டெப்த்தை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு பேட்ச் பை பேட்சாக தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். அட் அ டைமில் ஃபில் பண்ணிங்கன்னா ஒன்று ஃபோட்டோ டேமேஜ் ஆகும், இல்லாட்டி மோல்ட் டேமேஜ் ஆகும், இல்லைன்னா ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா மேக்ஸிமம் வந்து 60 ml ஆஃப் ரெசின் வந்து 60 to 90 ml இதுதான் உங்களோட மேக்ஸிமம் ரேஞ்சு. ரெசின் எடுத்துகிட்டு அதுக்குரிய ஹார்ட்னரை மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஹீட் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பேட்ச் பை பேட்சாக பொறுமையாக செய்யுங்க. இந்த மாதிரி டீப் மோல்ட் கேஸ்டிங்க்கு இல்லை எனக்கு பொறுமை இல்லை அட் அ டைமில் செய்யணும் அப்படின்னா டீப் மோல்டுக்குன்னு தனியாக உங்களுக்கு ரெசின் இருக்குது, அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட் ஊற்றிட்டு மேலே மட்டும் லைட்டாக ஒரு ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணி இல்லை ஃபைனல் கோட் மட்டும் அப்படி ப்ளூ கலரில் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அதில் வந்து பிளாஸ்டிக் ஃபிஷ்ஷஸ், மெட்டல் ஃபிஷ்ஷஸ் இதெல்லாம் வந்து போட்டேன். இந்த ஃபிஷ்ஷெல்லாம் நீங்கள் ஃபிஷ் டேங்கில் பார்த்துருப்பீங்க. ஒரு ஓஷன் எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்டார் ஃபிஷ், அப்புறம்
ஆமை. இந்த ஆமை போடும்போது அந்த ஃபிஷ்ஷெல்லாம் ஃபஸ்ட்டு கோட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆமை போட்டேன். அதுக்கப்புறமா இன்னொரு கோட்டிங் கொடுத்து அப்புறமா நண்டு இந்த மாதிரி. ஏன்னா ஒரே இதில் போட்டிங்கன்னா அது அப்படியே ஏதோ ஒரே லைனில் இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போடும்போது அது மேலே கிளன்னு இருக்கும்போது ஒரு ரியலிஸ்டிக் எஃபெக்ட் கொடுக்கும். அதுக்காக நான் இது போட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த லேயரில் வந்து ஷீஷெல்ஸ், அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் மணல், க்ளோ இன் டார்க் பவுடர், அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு பிளாக் கிளிட்டரி எஃபெக்ட் மாதிரி கொடுத்து அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். கிளிட்டர் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதில் வந்து லைட் செட் பண்ணேன். அதை வந்து என்னால் ஷூட் பண்ண முடியல. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் லைட் செட் பண்ணியிருப்பேன். அண்டு டே 10ல் டிமோல்டிங். இதுதான் ரொம்பவே நம்மளுக்கு நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு அது புரியும். அந்த ஃபீலு 10 நாள் கழிச்சு அதை ஓப்பன் பண்ணும்போது எப்படிதான் வந்திருக்கும் அப்படின்ட்டு இருக்கும். இதான் நான் சொன்ன அந்த ஸ்ப்ளாஷ் எஃபெக்ட் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. இதில் என்ன ஹைலைட்னா அந்த ஸ்ப்ளாஷ் வந்து க்ளோ ஆகும். அவுட்லைன் கொடுத்த மாதிரி க்ளோ ஆகும் நைட்டில். நீங்கள் லைட்டெல்லாம் போட தேவையில்லை, சும்மா உள்ள டார்க் சைடில் எடுத்துகிட்டு போனாலே உங்களுக்கு வந்து க்ளோ ஆகும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. லைட்டும் இதில் வந்து ரொம்ப பிரைட்டாக இருந்தது. எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபேவரட் ப்ராஜெக்ட்னு நான் சொல்லுவேன். ரொம்ப ரசித்து பண்ண ப்ராஜெக்ட்னு நான் சொல்லுவேன். பார்த்து பண்ணேன் ஒவ்வொன்றும். இந்த பெபிள்ஸ்லேருந்து சாண்ட்லேருந்து எல்லாமே. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் வந்து 3 மாதம் எடுத்துச்சு அப்படின்ட்டு. யூஸ்வலாக அவ்வளோ எடுக்காதே. சில ஊருக்கு போகிறது, அப்புறம் வந்து சில பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னால எனக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இல்லைனா இன்னும் சீக்கிரமாக முடிச்சிருக்கலாம். மேக்ஸிமம் இந்த 3 பிரமிட் முடிக்கிறதுக்கு 1.5 மாதம் ஆகும். ஏன்னா ஒரு பிரமிடுக்கு 10 நாள் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே மோல் தான் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு 3 பிரமிட் முடிக்கும் போது கண்டிப்பாக 30 நாளுக்கு மேலே ஆகிடும். ஸோ இதுதான் நைட்டில் இதோட பிரைட்னஸ். இதுதான் ரொம்ப அழகாக ஒரு சமுத்திரத்துக்கு நடுவில் அவங்க ஃபோட்டோஸ் வச்சு அந்த தீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரசித்து செஞ்சேன் நான். இதான் நான் சொன்ன அந்த ஸ்ப்ளாஷ் க்ளோ இன் டார்க் எஃபெக்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி உங்ககிட்ட ஏதாவது தீம் ஐடியாஸ் இருந்தால் மறக்காமல் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் அதை வந்து அடுத்த ஐடியாவாக எடுத்து நான் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். Until then, it's bye from Bharati. Thanks for watching.